இப்போ நம்ம இளைய தலைமுறைய இந்த தொழில்நுட்ப உலகத்துக்கு தயார்படுத்துறத பத்தி பார்ப்போம். இந்திய அரசு சார் அன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கமே. ஆமா, சார். அதாவது ஸ்கில்லிங் ஃபார் ஏஐ ரெடினஸ், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் MSDE தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? நோக்கம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, அப்புறம் டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் பள்ளி அளவிலேயே, அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது. ஓ, ஸ்கூல் லெவல்லையேவா? ஆமா. அது மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் இது சம்பந்தமா பயிற்சி கொடுக்கறது. மாணவர்களுக்கு 15 மணி நேரம் கொண்ட 3 மாடியூல், ஆசிரியர்களுக்கு 45 மணி நேரம் மாடியூல்னு இருக்கு. இதுல அடிப்படை ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா எழுத்தறிவு, அப்புறம் டெக்னாலஜியை எப்படி நெறிமுறையோட பயன்படுத்துறதுன்னு கத்துக் கொடுப்பாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்துக்கு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலத்துக்கேத்த ஒரு முயற்சி. ஏன்னா ஏஐ இனிமே எல்லா துறைகள்லயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஆமா, தவிர்க்கவே முடியாது போல. ஆமா. அதனால நம்ம இளைஞர்கள் ஏஐனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட நல்லது கெட்டது என்னன்னு சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிறது அவசியம். இது வெறும் டெக்னாலஜி ட்ரைனிங் இல்ல, ஒரு புதுவிதமான சிந்தனை முறையை உருவாக்குறது. பட்ஜெட்ல கூட கல்விக்கான ஏஐ சிறப்பு மையம் அமைக்க 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா. இந்த மையம் ஏஐ கற்றல் கருவிகள், பல மொழிகள்ல ஏஐ வளங்கள், புதுமையான கிளாஸ் ரூம் டெக்னிக்ஸ் எல்லாம் உருவாக்கும். இது எதிர்கால வேலைவாய்ப்புக்கு நம்ம இளைஞர்களை தயார்படுத்துறதுல ஒரு பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். ஏற்கனவே IIT, AICTE காலேஜ்ல நடக்கிற முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும்.